இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அவங்க அவங்க அடுத்து தனியாக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்தளவு வந்து கிரியேட்டிவிட்டி வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. இப்போ எங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை வந்துட்டு நாங்கள் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து ஸ்டார்ட் அப்னு ஒன்று வந்தாங்க. அப்போ நான் எங்களுக்கு வந்து நாலேஜ் கெயினாச்சு. ஸ்டார்ட் அப்னா எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அதை வந்து எங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பிஸ்னஸை வந்து எப்படி ரன் பண்ண போகிறோம், அதோட ப்ராஃபிட்டு லாஸு எல்லாமே எங்களுக்கு வந்து இப்போவே தெரிஞ்சிருக்கு. அதனால நாங்கள் இப்போ ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் மூலிமா நாங்கள் நிறைய டீல் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டுருக்காங்க 1000 ஸ்டார்ட் அப் இன் 10 years. இதுதான் இந்த டிசைன் திங்கிங் ஃப்ரேம்வொர்க்குடைய முக்கியமான பார்ட். இப்போ மாணவர்களை எந்த வழியில் எப்படி முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்ல முடியும் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணி கொடுக்குற டிசைன் திங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது மனசில் வச்சு தான் நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். அதனால தான் ரெண்டாவது என்னது இல்லை செகண்ட் பில்லர் ஸ்கில் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட். இதுதான் வேணும். எஸ்ஸா சொல்லுங்க பார்க்கலாம். அதர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் எல்லாம் இப்போ காம்படிஷன் போகிறீங்க, மற்றவங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன பெஸ்ட் பண்ணுறீங்க? படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்டிவிட்டி நம்ம என்ன பர்பஸ்க்காக இதை படிக்கிறோமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கிட்டு அதை டெலிவர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது யூஸ். இல்லைன்னா யூஸ் இல்லை. அப்படி அதை டெலிவர் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய சக்ஸஸ், நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய சக்ஸஸ். அதெல்லாம் உங்களை பண்ண வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். வாஞ்சி அதில் வந்து இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி, டிசைன் திங்கிங்கில் 5 பில்லர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டிங்கிறது என்னென்ன, சிஎல்டி, சிஎஸ்சி, எஸ்சிடி, ஐஏபிசி, எஸ்ஆர்ஐ. இதில் இருந்து நம்ம மாணவர்களுடைய திறன்களை எப்படி மேம்படுத்திக்கிறாங்க, மாணவர்கள் அவங்களுடைய திறன்களை எப்படி மேம்படுத்திக்கிறாங்க, இதில் இருந்து அவங்களுடைய எஜுகேஷன் ஓரியன்டாகவும் சரி, அது இல்லாமல் செல்ஃப் ஓரியன்டாகவும் சரி, அவங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த பகுதியில் பார்க்க